ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லி ஒரு நாள் ஆராய்ச்சி செய்துவிட்டு, கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி யோசித்து விட்டு, கடவுளத்தில் கேட்டால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி, கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை கேட்டு, அதுக்கு பின்பதாக கடவுள் என்று ஒருவர் இருந்தால் தானே கிடைக்கும், கடவுளே இல்லை என்றால் எங்கே கிடைக்கும் என்று சொல்லி கரங்களை எடுத்துவிட்டு, கடவுள் என்று ஒருவர் என்றைக்கு இருக்கிறார் தெரியுதோ அன்றைக்கு வழிபட்டால் போதும் என்று சொல்லி ஆலயத்து போனதை காட்டி, இந்த மாதிரி கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்ற நாசிய கொள்கையில் அந்த கர்த்தர் உறுதியாக என்னை தெரிந்து கொண்டார். அவர் இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தின்படி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பர்வதத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கண்கள் மனுப்புத்தத்தை சோதித்தருகிறது என்று சொல்லி இப்படியெல்லாம் வசனங்களை கேட்டோம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி மேல் பிரியமாயிருக்கிறார், அவருடைய கர்த்தருடைய முகம் செம்மையானவரை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி அவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியான வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். இதுபோல கர்த்தர் இல்லை என்று சொல்லக்கூடிய மனுஷனையும் அவர் நேசிக்கிறார், இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் யார் என்பதையும், அவர் என்ன செய்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து பார்க்கும்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 10 10-11 வசனங்கள். கர்த்தரோ மெய்யான தெய்வம். அப்படியானால் மெய்யான தெய்வம் என்பதற்கு எதிரடையான காரியம் ஒன்று இருக்கிறது. அதை பற்றி நமக்கு ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. ஆனால் கர்த்தரோ என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம். எழுத்தாவது எழுத்தின் உறுப்பாவது ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லிக்க வார்த்தையின்படி கர்த்தர் மெய்யான தெய்வம் என்றோ, கர்த்தரே என்று சொல்லி இல்லாதபடி கர்த்தரோ என்று சொல்லி பார்க்கிறோம். மெய்யான தெய்வம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மெய்யான தெய்வத்தை கண்டவனுக்கு மெய்யான சமாதானம் உண்டு என்று சொல்லி ஒரு சொல்லும்போது, அந்த மெய்யான தெய்வம் யார் என்று சொல்லும்போது, எம்பிரான் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி சொல்லும்போது, அந்த எம்பிரான் யார் என்று கேட்கும்போது அது பரம விஷயம் என்று சொல்லி அந்த ரகசியத்தை சொல்வதில்லை, மறைத்து விடுகிறார்கள். ஆனால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். அது தெரிந்ததை நாம் சொல்லிவிட வேண்டும். மற்றவர்களுக்கு சொன்னால்தான் அது புரியும். அது நம்மேல் விழுந்த கடமை, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்த தேவன் கர்த்தர் யார் என்பதையும் வெளிப்படுத்தும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். அதுபோல கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் ஜீவனுள்ள தேவனாக இருந்தபடியினால்தான் ஆதாமை மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிரியை கூறும்போது அவன் ஜீவாத்மாவானான் சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜீவனுள்ளவன், நித்திய ராஜா. அப்ப இந்த நிரந்தரமற்ற உலகத்திலே வருகிற ராஜாக்கள், ராஜாக்கள் எல்லாம் டெம்பரரி தான், 5 வருஷம் இருப்பாங்க, பிறகு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் யார் என்றால் நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய கோபம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். இந்த சத்தியத்தை அறிந்தவன் ஒரு மெய்ஞானி. விஞ்ஞானிக்கு என்ன தெரியும் என்றால், பூமி அதிர்ச்சி வந்த பின்புதான் இத்தனை ரிக்டர் பதிவாகியிருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிப்பான். அஞ்ஞானிக்கு அதுவும் தெரியாது. அஞ்ஞானிக்கும் விஞ்ஞானிக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த வேதத்தை கற்றுத் தேர்ந்தவன் ஒரு மெய்ஞானியாக காணப்படுகிறது. அப்படின்னாலே பூமி அதிர்ச்சி எதனால் வருகிறது என்று சொல்லி கேட்கும்போது அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும் என்பதை சரியாக சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள் பார்க்கிறோம். சில டைம்ல நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது வெயிலே தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படுகிறது. இதுபோல பனிப்புயல் வீசக்கூடிய இடங்களில் எத்தனை பேர் மறித்து விடுகிறார்கள். இயற்கை சீற்றத்தினாலே, வெள்ளப்பெருக்கினாலே எத்தனையோ ஆத்மாக்கள் போய்விடுகிறது. அப்படி பார்க்கும்போது அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள் சொல்லி எழுதப்பட்ட சத்தியத்தை அறிகிறோம். அப்போ அப்படியேப்பட்ட உக்கிரகம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஜாதிகள் இந்த உலகத்தில் உள்ள மனுமக்கள் சகிக்க முடியாது. அது மட்டுமில்லாமல் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் என்று சொல்லி தன்மையிலே குறிப்பிடப்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். ஆரம்பத்தில் கர்த்தரோ மெய்யான தெய்வம் என்று சொல்லி ஒரு ஒருமையிலே சிங்குலரிலே சொல்லப்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் ஏராளம் இருக்கிறது. இந்த ஏராளமான காரியங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டு இப்படியாக செய்யாத சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். மெய்யான தெய்வத்தை பற்றி நாம் அறிவிப்பது நம்ம உள்ள கடமை என்று சொல்லி பார்த்தோம். அது மட்டுமல்ல, பூமியிலும் இந்த வானத்திலும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லும்படியாகத்தான் நம்மை வைத்திருக்கிறார். துவையில் நம்மை வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடி அழிந்து போகும் என்பதை சொல்ல வேண்டும். அப்போ அழிவுக்குரிய உலகத்தில், அழிவை நோக்கி ஓடுகிற உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் கூட நம் சரீரம் ஒரு நாள் அழிந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட வரை நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். அவர் வருகை இருக்குமானால் இந்த சரீரம் மறுரூபமாகிவிடும். அழிவை நோக்கி ஓடுகிற உலகத்திலே அழிந்து போகிற ஆத்மாக்களை மீட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதுபோல அழிந்து போகிற பொக்கிஷத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டபடி இதை மற்றவர்களுக்காக செலவு செய்து இதன் மூலமாக நன்மை செய்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதுதான் விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், கர்த்தரை குறித்து பேச வேண்டும் என்றால், எதை பேச வேண்டும் என்றால் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதுதான் முக்கியமான ஒரு காரியம். காரணம் என்னவென்றால், இதை போல யாரும் செய்ததில்லை, யாரும் செய்யவும் முடியாது. அதுபோல சிறுவில் தொங்கி மறிக்கும்போது எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாரோ அதைவிட அதிகமாக அவர் ஆவியிலே கஷ்டங்களை அனுபவித்த கஷ்டப்படுகிறோம். பாதாளத்தில் இறங்கினார். ஒரு வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில பார்க்கிறோம். 3 நாள் பாதாளத்தில் இருத்தில் பூமியின் இறைத்தில் இருந்தார் சொல்லி பார்க்கும்போது அவர் சும்மா இருக்கவில்லை. என்றால் மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிரோடுக்கிறேன் சொன்னவர் பாதாளத்தில் இறங்கி பிசாசின் கையில் இருந்த பாதாளத்துக்கும் மனத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை பிடுங்கி அவர் 3ஆம் நாள் வெற்றி வென்றாக உயிர் தெழுந்த ஒரு காட்சி பார்க்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் மிகவும் விசேஷமான ஒரு காரியமாக எப்படினாலே, இதுபோல யாரும் செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள முடியாகவும்,
இதை யார் செய்தார் என்பதையும் அறிந்து அவரை திருத்தி மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை கர்த்தர் மெய்யான தெய்வம் என்று சொல்வது, இந்த மெய்யான தெய்வத்தை எல்லாத்திலும் பிரசித்தம் பண்ண வேண்டியது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையாகவும் காணப்படுகிறது. அது அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், வானத்தின் பூமி உண்டாகாத தெய்வங்கள் இந்த வானத்தின் கீழும் பூமியிலும் இடாதபடி அறிந்து என்பதை அவருக்கு சொல்லும்படியாக வைத்திருக்கிறார். என்றால் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகள் மாத்திரமே சொல்ல முடியும். எல்லாரும் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. அவை சொல்ல வேண்டும் என்றால் மற்ற உலகத்தில் உள்ள காரியங்களை சொல்லி பிரயோஜனமில்லை. அவர் எல்லா இடத்திலிருந்து எல்லோரையும் பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அத்திமரத்தின் மேலே இருந்தாலும் பார்க்க முடியும், அத்திமரத்தின் கீழே இருந்தாலும் பார்க்க முடியும். எவ்வளத்திலிருந்து நல்லவரையும் தீயோரையும் நோக்கி பார்க்க முடியும். அவை அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவருடைய கண்ணிமைகள் சோதித்தறிகிறது போல இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் அவர் சோதித்து பார்க்கிறார். உள்ளின் ஆடாய்ந்த இருதயவனாகிறார். மனுஷனுடைய பார்வை வேற, ஆனால் கர்த்தருடைய பார்வை வேற. மனுஷன் முகத்தை பார்த்தான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறதேவனாகிறார். நம்முடைய இதயத்தை பார்க்கும்போது அது மிகவும் கேடு உள்ளதாக, திருக்குளும் கேடு நிறைந்ததாக காணப்படுகிற ஒரு காட்டை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இதயத்திலே தேவன் வாசம் செய்ய முடியாது. இந்த இதயம் சுத்திகரிக்கப்படும் போது ஒரு செம்மையாக இதயமாக மாறும்போது அந்த இதயத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாயிற்றார். அப்போ அவர் எப்படி இருப்பார் என்று சொல்லும்போது தமிழ் சாயல்படி தமிழ் ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினபடியினாலே அவருடைய சாயலை தட்டி கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவரை போலவே வாழ முடியும், அதை போல இருப்பார்கள். வானத்தின் பூமி உண்டாக்காத தெய்வங்கள் ஏராளம் இருந்தாலும் கூட அது இராதபடி அழிந்து போய் என்பதை மற்றவர்கள் சொல்லும்படியாக ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகள் மாத்திரமே இந்த கர்த்தரை குறித்து பேச முடியும். கர்த்தர் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் சொல்ல முடியும். கர்த்தரை தெய்வமாக கொண்டிராத அந்நிய தேவர்களை வழிபடுகிறவர்களுக்கும் சொல்ல முடியும். ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பதாக அதன் பலனை காண்பாய் என்று சொல்லும்போது ஒருவனை நாம் சொல்லும்போது உடனே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒரு காலகட்டங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்போது மனுஷன் அதை யோசிக்கக்கூடியவனாக சிந்திக்கக்கூடியவனாக மாறும்போது கர்த்தர் தமக்குரியவர்களை தெரிந்து கொள்கிற ஒரு காலத்தை பார்க்கிறோம். அதை வாசிக்கிறவன் சிந்திக்கிறவன் சொல்லி பார்க்கிறோம். வாசிப்பவன் மட்டுமல்ல, அவரை நேசிக்கவும் வேண்டும், விசுவாசிக்கவும் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனுஷனையும் அவர் மாற்றி அமைக்க முடியும். கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விதமாக அவனை புது சிஷியாக மாற்றுவது அந்த மனுஷன் கர்த்தரை கண்டுகொள்ள முடியும். கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொல்வது காலை நேரம் அதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காரியமாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேற்றிலே வாசிக்கிறோம். வாசிப்பது மட்டுமல்ல, கர்த்தர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச காலத்திலே தேவ கோபம் ஓ பற்றி அறிய போவேன் நண்பா. கொஞ்ச காலத்திலே தேவ கோபம் ஓ பற்றி அறிய போவேன் நண்பா. இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்வாய், தேவ கோபத்திற்கு தப்பித்து நீ கொள்வாய். இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்வாய், தேவ கோபத்திற்கு தப்பித்து நீ கொள்வாய். வா இயேசு அண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. வரும்போது கொண்டு வந்ததில்லை, இல்லை இல்லை, நீ போகும்போது கொண்டு செல்வதில்லை.
வரும்போது கொண்டு வந்ததில்லை, இல்லை இல்லை, நீ போகும்போது கொண்டு செல்வதில்லை. எப்படி உலகில் நீ வந்தாயோ அப்படியே மண்ணுக்கு நீ போவாய். எப்படி உலகில் நீ வந்தாயோ அப்படியே மண்ணுக்கு நீ போவாய். வாய் இயேசுவண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. நம்மளுடைய இதயத்தை தான் அவர் கேட்கிறார். மகனே உன் நெஞ்ச எனக்கு தானாயோ என்று சொல்லி பாசம். இவரும் கொடுத்த பாட்டு இல்லை, அவரும் வாங்கின பாட்டு இல்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட கர்த்தர் மெய்யான தெய்வம் ஏற்று பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனும் அவரை பின்பற்ற ஆசைப்படுவான். காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மட்டுமல்ல, கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்பதை துன்பம் எந்த சாமம் செத்த பிறகு என்னவாயிற்று என்று நினைப்பார்கள். அதற்கு பின்புதான் ஒரு உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. மரணத்துக்கு பின்பு நியாயத்தீர்ப்பு ஒன்று உண்டு. அதுபோல இந்த உலகத்தில் மனுஷன் செய்யக்கூடிய நற்கிரியைகள் அவனை பின்தொடர்ந்து செல்லும். அவனவனை கிரியைக்கு தகுந்தபடி பலனளிக்க தேவனாயிற்றார். அதை ஆத்மாவை மாத்திரம் கொலை செய்து அதற்கு பின்பு ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அது நாம் பயப்படக்கூடாது, அதுக்கு மேல் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய மனுஷர்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காற்றை செய்வார்கள். ஆனால் நரகத்தை தள்ளவர்களுக்கு பயப்பட வேண்டும். அந்த சரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தை தள்ளும்போது அது அத்தனையும் கண்டகம் உயிர கடலாக இருக்கப்படுகின்றன. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது என்பதற்குத்தான் இந்த மெய்யான தெய்வத்தை எல்லாத்திலும் பிரசித்தம் பண்ணுகிறோம், எல்லா இடத்திலும் சொல்கிறோம். ஒருவேளை சிலர் கேட்கலாம், சிலர் கேளாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இருந்த கடமையை செய்யும் போது அந்த மெய்யான யாருமே ஜனங்கள் கண்டுகொள்ள முடியும். இவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறது இவனாயிற்றார். இளைவனை குப்பையிலிருந்து எடுத்து செய்தினை இந்த உயர்த்திய ஒரு காட்சி பார்க்கிறோம். எந்த மனுஷையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் முடியும். அதுபோல இந்த உலக வாழ்க்கையோடு வாழ்க்கை முடிந்து போவது என்பதை நாங்கள் உணரும் போது இதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை எப்படியாவது நாட வேண்டும் என்று சொல்லி ஆடி வரும்போது எப்பேற்பட்ட பாதியானாலும் தமிழ்த்தில் வரவில்லை, புறம்பே தள்ளாதவன். பாவங்களை மன்னிக்க அதிகாரமுள்ள தெய்வமா இருக்கிறபடினாலே அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் கர்த்தரோ மெய்யான என்பதை பறைசாற்றும் போது அந்த மெய்யான தெய்வத்தின் பிள்ளைகள் அவர் செய்த கிரிகளை நாமும் செய்ய முடியும். ஏனென்றால் என்னை விசுவாசியவன் நான் செய்கிற காற்றை தானே செய்வான், இதை விட பெரிய காற்றை செய்வான் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை மொழி. பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும், பெரிய காரியங்களை அவருக்காக செய்ய வேண்டும், செய்ய ஆசைப்பட வேண்டும். நாம் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாக சிகிச்சை வல்லவராகிறார். அவர் அந்த வல்லமுடைய தேவனை, சர்வ வல்லமுடைய தேவனை எல்லா இடத்திலும் சொல்லுவது நம்மையில் உள்ள கடமையாக இருக்கப்படினாலே அது இந்த தெய்வத்தை எல்லாத்திலும் பரிசாட்ட வேண்டும், எல்லாத்திலும் சொல்ல வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எதிர்ப்புகள் மத்தியிலே நிச்சயமாக கண்டிப்பாக தேவனுடைய நாம் வாய்ப்படும். சதிக்கவும் சத்தியமும் வந்த மனுஷன். ஆகவே இவர்களிலும் என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கடைசியாக சேர்க்கும்போது அந்த மனம் உடைந்து அன்றே எல்லாவற்றையும் அறிய தேவன் ஆயிற்றான் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவற்றை பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்னை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என்னை ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னை ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி மனுஷன் கடவுளை சபிக்கவும் சத்தியம் பண்ண மனுஷன் மூலமாக ஒரே பிரச்சனத்தில் 3000 பேர் 5000 பேர் ரசிக்கப்பட்டார் என்றால் அவருக்கு லேசான ஒரு காரியம். ஆத்மாவை ரசிப்பது அவரோடு நாம் இருந்தால் நாம் செய்கிற கிரியைகள் விசேஷமாக இருக்கும். ஆகவே அவரோடு சேர்ந்து இணைந்து அவருடைய ஊழத்தை செய்வது விசேஷமான ஒரு காரியம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல,
என்றால் அவருடைய நிருபங்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது நம்மை கொண்டும் கர்த்தர் பெரியார் செய்வார். நமக்கு பலன் அளிக்கும் போது நம்முடைய பலன் பலத்தில் பெரிதான ஒரு காரியமாயிருக்கும். நமக்கு ஒரு அசையாத ராட்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தேவாய் தீர்த்து மகிமைப்படுத்துவது நம்மேல் விழுந்த கடமையாயிற்று அப்படின்னாலே அந்த தெய்வத்தை ஆராய்ச்சி சொல்லும்போது நிச்சயமாக அவர் சந்தோஷப்பட்டு பணிவுடைய தேவன் ஆயிற்றார். யாரின் காரியமாய் போவாயிலே சரி ஒரு அங்கராட்சியம் காட்டப்படுகிறோம். அது ஒரு ஆத்மான சொல்லி நமக்கு சத்துருவாய் இருக்கக்கூடியவனும் விடுகிறது. போயிட்டானே தப்பித்தானே என்று சொல்லக்கூடிய வேற்றில் வாழக்கூடிய மனுக்குலத்தை அவன் தன்னுடைய பக்கமாக இழுக்க ஆசைப்படுகிறான். ஆண்டவரும் ஒரு ஆத்மா வந்து விடாதா என்று சொல்லி வதைவிக்க ஒரு காட்சி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய நாமத்துக்கு மையான வாழ்வதும் அவருடைய பலத்த காலத்துக்குள் அடங்கியிருப்பதும் விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். ஏது சமைத்து சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவாய் சுற்றி போல நாமும் நன்மை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் சில இடத்தில் மயக்கத்தை முன்பாக நிற்கக்கூடிய ஆட்டை போல அமைதியாக இருந்து போல அமைதியாக நிற்க தெரிய வேண்டும். காரணம் என்னவென்றால் பண்டிகள் மேல் முட்டுகளை போட வேண்டாம் என்று சொல்லியிருப்படி அதுபோல எந்த இடத்தில் என்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ அதுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு அந்த வீர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் சொல்லும்போது அந்த வார்த்தைகளை நம்முடைய வாயில் போடுவார். அது அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும்போது அவருடைய சித்தத்தை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் ஆசிரியக்கப்படும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம்.